ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறாங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தோம்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி இங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க. இந்த ஜாப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரின்னு பார்த்தோம்னா 40,000 கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் உடனுக்குன்னு கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தோம்னா இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி இங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் செக்டார் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஒர்க்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கும். டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 500 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வைப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் லொகேஷன் உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண ரொம்ப ஆசையா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான அப்ளிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான டேட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 17/12/2024 இருந்துட்டு 1/1/2025 இதுக்குள்ள வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான ஏஜ்னு பார்த்தோம்னா மினிமம் 21 இருந்துட்டு மேக்ஸிமம் 30 வயசு வரை இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் நம்மள்ட்ட ஏதோ ஒரு டிகிரி இருந்தா போதும். நீங்க நார்மல் டிகிரி முடிச்சாலும் சரி, பிடெக் பிஏ அப்படின்னு எது முடிச்சாலும் தாராளமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 1/12/2024 இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம எந்த ஸ்டேட் ஒர்க் பண்ணோம்ல அதனுடைய ரீஜனல் லாங்குவேஜ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சேலரின்னு பார்த்தோம்னா நமக்கு 40,000 பார்த்தீங்கன்னா பர் மந்த் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியா. இது பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன் தான். இதனுடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்த்தோன்னா வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ 17ஆம் தேதி வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள பார்த்தா நமக்கு வந்துட்டு அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுல போயிட்டு நம்ம வந்துட்டு எவ்வளவு வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு, அதுல வந்துட்டு எவ்வளவு கம்யூனிட்டி வைஸா பார்த்தா நமக்கு வந்துட்டு என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பார்த்தோம்னா நமக்கு கம்யூனிட்டி வைஸா பார்த்தோம்னா எவ்வளவு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் கொடுத்திருக்காங்க. ஓபிசி கேட்டகரி பார்த்தோம்னா 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடிக்கு பார்த்தோம்னா 10 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்புக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.